கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நான் பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சனை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பேச போறோம். அவர் தான் இன்ஃபேக்ட் இந்தியாவுடைய கடைசி கடவுள் மனிதன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நான் தான் கடவுள் அப்படின்னு தன்னை தானே கிளைம் பண்ணிக்கிட்ட ஒரு பர்டிகுலர் நபர் தான் சத்ய சாய்பாபா அப்படிங்கிற புட்டபர்த்தி சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும். அவருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய டிவோட்டிஸ் உடைய ஒரு கேங்கே வந்து இருக்கும். எவ்ரி தேர்ஸ்டே உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய லொக்காலிட்டியில கூட சில கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து பஜனைகள் வந்து நடக்கும். சனாதனா அப்படின்ற மாதிரி ஒரு புக்லாம் கூட அவங்க வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த சத்ய சாய்பாபா அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல கிளியரா வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1919, ஓகேங்களா, 1919 அந்த பர்டிகுலர் இயர்ல ஷீரடி சாய்பாபா அவர்கள் வந்து இறந்து போறாரு. அதுக்கப்புறம் அடுத்த 6 வருஷத்துல 1925 to 1926 அந்த பீரியட்ல புட்டபர்த்தி சாய்பாபா அவர் வந்து பிறகுறாரு. அவர் பிறந்து 14 வயசு ஆகுது. அந்த 14 வயசு ஆகும்போது அவருக்கு வந்து தேள் கொட்டிருது. அந்த தேள் கொட்டின அப்புறம் அவர் வந்து யாருமே வந்து ஒரு பொழைக்கவே மாட்டாங்க, ஏன்னா இவர் வந்து அன்கான்சியஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அன்னைக்கு நைட் அவர் வந்து கண் திறக்கிறாரு. கண் திறந்தது மட்டும் இல்லாம அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் தான் ஷீரடி சாய்பாபா, இப்ப நான் மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கேன், எனக்குள்ளதான் சிவனும் பார்வதியும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து என்னடா பையனுக்கு தேள் கொட்டின அப்புறம் பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் ஓட்டுறவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க. அவ்வளவு அடியும் வாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து நின்றுட்டு இருக்காரு. அவரே வந்து ஷாக் ஆயிட்டாரு. யாரு? அடிச்சவர் வந்து கேட்கிறாரு, என்னப்பா நான் இவ்வளவு அடி அடிக்கிறேன், நீ திரும்பவும் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம சிரிச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும் போது, என்னெல்லாம் வந்து எதுவுமே ஒன்றும் பண்ணாது, நீங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, நான் தான் வந்து ஷீரடி சாய்பாபா வச்சு எனக்குள்ளதான் எல்லாருமே இருக்காங்க, நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கிளைம் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த பர்டிகுலர் பர்சன், அவரோட பேர் என்ன, அவரோட உண்மையான பேர், புட்டபர்த்தி சாய்பாபாவுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சத்யநாராயண ராஜு அப்படிங்கறத வந்து அவருடைய பேர். ஓகேங்களா? சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஷீரடி சாய்பாபா வந்து மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கேன், நான் வந்து என்னோட டிவோட்டிஸை நான் வந்து பார்க்கணும், சோ நான் வந்து இங்க இருந்து இருக்க மாட்டேன், நான் வந்து அவங்களை பார்க்கறதுக்கு நான் வெளியே தான் இருப்பேன், நான் வீட்டுல இனிமேல் என்னால தங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பி அவர் போன எங்க எங்க போனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீரடிக்கு போறாரு. ஷீரடியில இருந்த மக்கள் யாருமே வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஏத்துக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா வந்து சாய்பாபா இறக்கும்போது இதெல்லாம் அவர் ஒன்றும் சொல்லவே இல்லை, நான் திரும்பி பிறந்து வரணும்னா எதுவும் சொல்லவே இல்லை, நீங்க என்ன புதுசா பிறந்து வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால அதெல்லாம் வந்து எங்களால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் வந்து கிளைண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, அவர் போகிற ஒரு ஒரு ஊரு எல்லா சைடுமே வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கோ கையிலேயே வந்து கோல்டு எடுக்கிறது, அப்புறம் கையிலேயே வந்து லட்டு தர்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அவர் வந்து பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. ஸோ இவருக்குன்னு ஒரு தனி டிவோட்டிஸ் குரூப் வந்து என்லார்ஜ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, லார்ஜ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு கட்டத்து மேல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய டிவோட்டிஸ் ஒரு கேங் வந்து இவருக்கு வந்து அமைகிறாங்க. ஸோ வாயில இருந்து லிங்கம் எடுக்கிறது, கையில கோல்டு எடுக்கிறது, காத்துல இருந்து அப்படியே கோல்டு எடுக்கிறது, அப்புறம் வந்து காத்துல இருந்து அப்படியே லட்டு எடுக்கிறது, அப்புறம் விபூதி, ஸோ நிறைய விஷயங்கள், மேஜிக்கல் விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறதுனால இவர் வந்து ஒரு பெரிய டிவோட்டிஸ் நிறைய பேர் வந்து வராங்க. ஸோ அதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரொஃபைல்ஸ் லைக் கிரிக்கெட்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண நிறைய பேர் வந்து இருந்தாங்க. டிஎம்கே, இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ எப்பவுமே அவங்க வந்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் மோஸ்ட்லி வந்து கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே அவங்களதுல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால எல்லா இடத்துலையும் நம்மளால வந்து பார்க்க முடியாது, சகஜமான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது கலைஞர் அவர்கள், ஓகேங்களா, நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி அவர்களே வந்து புட்டபர்த்தி சாய்பாபாவை மீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் நான் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாரு. பட் அவருடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 ஏஜ் வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய 96 வயசு வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து அந்த ப்ரெடிக்ஷன் தப்பா போச்சு. 84 வயசுல அவர் வந்து தவறி போயிடுறாரு. அவர் தவறதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேதரிங்ல அவர் இருக்கும்போது மேல இருந்து ஒரு பையன் அவர் மேல விழுந்து அவருடைய இப் போன் வந்து உடஞ்சதுனால வீல் சேர்லயே அவருடைய லைஃப் ஃபுல்லா போகிற மாதிரி ஆயிருக்கு அப்படின்றதும் வந்து நம்மளால படிக்க முடியுற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனா வந்து புட்டபர்த்தி சாய்பாபா அப்படிங்கிற வந்து வளர்ந்து வந்துட்டே இருந்தாரு. ஒரு பக்கம் மேஜிக்கல், அப்புறம் வந்து நான் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
நிறைய நல்லது வந்து சொசைட்டிக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. லைக் கைண்ட் ஆஃப் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன், காலேஜ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃப்ரீ சர்ஜரிஸ், பெரிய பெரிய காஸ்ட்லியான ஆப்ரேஷன்ஸ்லாம் கூட ஃப்ரீயாக வந்து பண்ணுறது, அந்த அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து நல்லா டெவலப் பண்ணி கொடுக்குறது, தண்ணியில் அந்த ஊருக்கு வந்து தண்ணியை வந்து வாட்டர் சப்ளை பண்ணி அந்த ஊரை வந்து வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் சொசைட்டிக்காக அவர் வந்து பண்ணியிருக்காரு. நான் தான் கடவுள் அப்படிங்கிறத தாண்டி ஹியூமனா அவர் வந்து நிறைய நன்மைகளும் இங்க வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் அவங்களோட டிவோட்டிஸ் வந்து நான் உங்களுக்கு சர்வ் பண்றேன், நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களோட சர்வீஸ் அவருக்கும் அவர் சார்ந்த நிறைய மக்களுக்குமே வந்து நிறைய நன்மைகளை தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நம்ம இதைய பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே. நிறைய பேர் வந்து புட்டபர்த்தி சாய்பாபா வந்து பஜனைக்கு போயிருக்கும்போது யாருப்பா அவரு சும்மா புட்டபர்த்தி சாய்பாபான்றீங்களே, அப்படிதான் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிற சில விஷயங்கள் நம்மளால வந்து கேட்க முடியும், கரெக்டுங்களா? ஸோ அவங்களுக்கான ஒரு பிரீஃப் வீடியோவை இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு டிவோஷனல் ஆங்கிள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஹியூமனா சத்யநாராயண ராஜு அப்படிங்கிற ஒரு புட்டபர்த்தி சாய்பாபா அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பர்சனுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹியூமனா 84 வயசு வரைக்கும் மக்களுக்காக நிறைய நன்மைகளை தான் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. 96 என்னோட 96வது வயசுல வந்து ரீசனேஷன் பண்ணுவேன், விச் மீன்ஸ் வந்து மறுபிறவை எடுத்து வருவேன். கர்நாடகால ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல பெண்ணா பிறப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவுமே வந்து இந்த இயர் தான், 2024 தான் அது. ஸோ எவ்ரி ஒன் ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க டிவோட்டிஸ் எல்லாமே திரும்பவும் சாய்பாபாவை நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிறதா வந்து யதார்த்தமான உண்மை. அண்ட் திஸ் இஸ் தி ஸ்டோரி ஆஃப் புட்டபர்த்தி சாய்பாபா அவர்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ ஹோப் திஸ் வீடியோ மேக்ஸ் எ சென்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.